இன்றைக்கி நம்மளோட 15th கிளாஸில் சாப்டர் 17 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம 2 ஹச் பார்த்துருப்போம், அப்போர்டு ஹச் அண்ட் டவுன்வோர்டு ஹச். டோட்டலாக மொத்தமாக எத்தனை ஹச் இருக்குன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஹச் இருக்குது. இப்போ பாக்கி இருக்கிற 2 ஹச்சும் பார்க்க போகிறோம், ப்ளஸ் ஆல்ரெடி பார்த்த ஹச்சும் ஒரு ரிவைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. யூஸிங் மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ், மெஜாரிட்டியாக நம்ம எந்த ஹச் யூஸ் பண்ணுறோன்னா அப்போர்டு ஹச் தான் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஹோப், ஹெட், ஹீரோ. இது இல்லாமல் புக்கில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். ஹேட்ச், ஹங், ஹிஸ்ஸஸ், ஹென்ரி, ஹேக்கல். ஓகேங்களா, பி ஹெட்டு. ஓகேங்களா, புக்கில் எக்ஸாம்பிள் பி ஹெட்டு கொடுத்துருக்காங்க. பி ஹெட்டு, பி போட்டு அப்போடு ஹச்சு போட்டு டி போடணும். பி ஹெட். அட்ஹெசிவ், அட்ஹெசிவ், அட்ஹெசிவ். என்ஹான்ஸ், என் அப்போட ஹச்சு ப்ளஸ் என்எஸ் சர்க்கிள், என்ஹான்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நம்ம அப்போட ஹச்சு போடுறோம். டவுனோட ஹச்சு எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக். ஓகேங்களா, ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக்னால் என்ன, ஹச்சு மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த லெட்டருமே அந்த ஸ்ட்ரோக்கில் இருக்காது. அப்போனா அது ஸ்டாண்டிங் அலோன் ஸ்ட்ரோக். ஹே, எக்ஸாம்பிள் ஹை. ஹச்எஸ் ஃபாலோடு பை கேஆர்ஜி. ஒரு ஹச்சு இமீடியட்டாக ஃபாலோ பண்ணி கேஓ ஜிஓ வந்துச்சுன்னா அது அப்போ நம்ம டவுனோட ஹச்சு யூஸ் பண்ணணும். ஹாக், ஹாக். ஹச்சை இமீடியட்டாக ஃபாலோ பண்ணி ஒரு கேஓ ஜிஓ வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம டவுனோட ஹச்சு யூஸ் பண்ணணும். வென் ஹச் ஃபாலோஸ் அப்போர்டு எல் ஆர் எ ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக். வென் ஹச்சு வந்து ஒன்று அப்போர்டு எல்லாம் ஃபாலோ பண்ணாலோ இல்லை ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்கை ஃபாலோ பண்ண. கே ஜி எம்லாம் ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக். ஓகேங்களா, ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. படுக்கை வாட்டர் ஸ்ட்ரோக். இப்போ லாகூர், லா டவுனோட ஹச்சு ஆர், லாகூர். கோஹியரன்ஸ், கோஹியரன்ஸ், கோஹியரன்ஸ். மஹோகனி, 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 மஹோகனி. அன்ஹூக், 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 அன்ஹூக். when h is right and inside the curve. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு எஸ் வருது, ஃபாலோவிங் ஒரு எஸ்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஹச் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சா ஹூ, சா ஹூ, ஹூக்கு போடுறோம் சா. ஓகேங்களா, டவுனோட ஹச் யூஸ் பண்ணுறோம். ஷே ஷி, ஷே ஷி, டவுனோட ஹச்சு எஸ் போட்டு டவுனோட ஹச்சு யூஸ் பண்ணுறோம். ஃபிட்ஸ்கு, ஃபிட்ஸுக்கு உள்ள எஸ்ஸு ஹச்சுக்கு ஒரு ஹச்சு ஊக்குக்கு வந்து இப்படி போட்டோம்னா அதில் ஒரு எஸ், ரெண்டுத்தையும் சேர்த்து எஸ்எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ண போகிறோம். ஃபிட்ஸ் ஹூ, ஃபிட்ஸ் ஹூ. ரேஸுக்கு ஒரு எஸ்ஸு, ஹார்ஸுக்கு ஒரு வரக்குள்ள ஒரு எஸ், ரெண்டுத்தையும் சேர்த்து எஸ்எஸ் யூஸ் பண்ண போகிறோம். ரேஸ் ஹார்ஸ், ரேஸு ஹார்ஸ், ரேஸ் ஹார்ஸ். when h follows another stroke, ch கூட எஸ் வந்தாலும் எஸ் ஆர் வந்தாலும் நம்ம பார்த்துக்கணும். ஹச்சா இல்லை சேவான்றது நமக்கு தெரியும் நம்ம போடக்குள்ள. ஓகே, இப்போ கோ ஹியர், கோ ஹியர், கோவில் நம்ம வந்து ஹச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சர்க்கிள் வெளிவாட்டமாக இருக்கும். அதுவே எக்ஸ் செக்கர், சிஹெச் யூஸ் பண்ணியிருக்கோம், எஸ் சர்க்கிளோட சிஹெச்சை யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ் சே. அப்ஹர், அப்பு ஹர், அப்பு ஹர், அப்ஹர். இப்போ வந்து அப்போடு ஹச் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்சர்வரில் எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம். சர்க்கிள் இப்படி வெளிவாட்டமாக இருந்துச்சுன்னா அது எஸ் சர்க்கிள், இப்படி உள் வாட்டமாக இருந்துச்சுன்னா அப்போடு ஹச். இப்போ நம்ம டிக் ஹச் பார்க்க போதும், புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க டிக் ஹச். ப்ரிசிடிங் ஸ்ட்ரோக்ஸ் எம்எல்ஆர்ஆர். ஓகேங்களா, ப்ரிசிடிங்கில் வந்து ஹச்சை இமிடியேட்டாக ஃபாலோ பண்ணி ஒரு எம்மோ இல்லை எல்லோ இல்லை ஆரோ வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம டிக் ஹச் யூஸ் பண்ணிக்கலாம். டிக் ஹச் எப்படி டிக் எப்படி போடுவோம், இப்படி போடுவோம்னா அதில் உள்ள டிக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டிக்கை தான் டிக் ஹச்சுன்னு சொல்கிறோம். ஹோம், நல்லா பார்த்துக்கோங்க, உங்களோட வாட்டத்தை பார்த்துக்கோங்க, இப்படி லெஃப்ட் சைடில் வரும். ஓகேங்களா, ஹோம். ஹெல்த்தி, ஹார்ம், டவுன்வோர்ட் ஆர் எம். ஓகேங்களா, ஹச்சை இமீடியட்டாக ஃபாலோ பண்ணி ஒரு எம்மோ எல்லோ டவுனோட ஆர் வந்தால் மட்டும்தான் இந்த டிக் ஹச் யூஸ் பண்ண முடியும், பாக்கி இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. அதுலேயும் ஒரு ரூல் கொடுத்துருப்பாங்க. டிக் ஹச் மே பி எம்ப்ளாய்டு மீடியலி இன் ஃபேஸிங் பட் நாட் எ வேர்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் வரும். மீடியலாக வந்துச்சுன்னா அது ஃப்ரேசஸில் மட்டும்தான் வரும், வேர்ட்ஸில் வராது. ஃபார் ஹூம் இந்த இடத்துல டிக் ஹச்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் ஹர் டிக் ஹச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
டு ஹர். இந்த அச்சுன்றது லைட்டாக தான் இருக்கும். அதை டிக்கு கரெக்ஷனை தான் டிக்குன்னு சொல்கிறாங்க. THICKனா தான் டார்க்குன்னு அர்த்தம். இது லைட்டாக தான் இருக்கும். இன் ஹியூமன் ஓகேங்களா. மிடிலாக வந்துச்சுன்னா ஹியூமன் வேர்ட்ஸில் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டோக் தான் போடணும். டிக்காச் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் டிக்காச் யூஸ் பண்ணணும். மிடிலாக யூஸ் பண்ணால் ஃப்ரேசஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன் ஹியூமன் ஓவர் அப்போட ஹச்சு எல் ஓவர் ஹால் ஓகேங்களா. இப்போ வந்து டாட் வச்ச பார்த்துடலாம். when a h is not convenient in the middle of a word, a light dot before the vowel which is to be aspirated. ஓகே, மிடிலாக ஒரு ஹச்சை நம்மளால் போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, ஸ்டோக் ரொம்ப பெருசாகும், அந்த இடத்துல நம்ம டாட்டை ஹச்சு யூஸ் பண்ணுறோம். அப்ரஹென்சிவ் அப்புறம் ஹென் அச்சுக்கு பக்கத்தில் என்ன வவல் இருக்குது? ஏ வவல். செகண்ட் பிளேஸ் வைப்போம். அப்போ செகண்ட் பிளேஸில் 2 டாட் வச்சோன்னா அது பேர் டாட் ஹச். அப்ரஹென்சிவ். பர்ஹாப்ஸ் இது ஒரு பர்ரு, இது ஒரு பீ ஸ்டோக்கு. பர்ஹாப்ஸ் ஆவவல் ஃபஸ்ட் பிளேஸில் வருது. அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் ஒரு 2 டாட் வச்சா பர்ஹாப்ஸ். வெஹிக்கிள் வெஹிக்கிள் ஆச்சுக்கு அப்புறம் தேர்ட் பிளேஸில் 2 டாட் வச்சிங்கன்னா வெஹிக்கிள். ஆக்ஷெட் ஆஹு ஷெட்டு ஷெட்டு ஓகேங்களா. அச்சுக்கு பக்கத்தில் என்ன வவல் இருக்கோ அதுதான் வந்து அச்சோட பிளேஸு. டாட் வவல். அப்ஹில் அப்பு ஹில்லு அப்ஹில். டவுனு ஹில்லு டவுன் ஹில். மேன்ஹுட் மேனு ஹுட்டு மேன் ஹுட் ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு டாட் தான் வச்சுருக்கோம், இல்லை 2 டாட் கூட நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். ஏன் அங்கே ஒரு டாட் வச்சுருக்கோங்கன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு வவல் இருக்குது, அதனால் ஒரு டாட்டை மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஹச் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பருக்கு யூஸ் ஆகும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்.